Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, நம்ம இப்போ பார்க்குறது aquarium glass divider இல்லை aquarium tank divider இப்படி கூட சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக இது மோஸ்ட்லி எல்லா aquarium ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். அதிகபட்சம் இந்த டிவைடரில் 6mm கிளாஸ் வரையும் நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே 8mm இல்லை 12mm நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரேர், கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டிவைடர் பொறுத்தவரையும் 6mm வந்து இதில் போடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து விரியும், அதாவது நீங்கள் ஐடி பார்த்தீங்கன்னா கேப் விரியறது பார்க்கலாம். ஸோ இந்த கேப்பில் தான் வந்து கிளாஸை நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ இதோட மேக் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக், அதில் வந்து ஒரு செக்ஷன் கப் இருக்கு. ஸோ நான் வாங்கினதுல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ 2 இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஸோ இந்த மாதிரி டிவைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அக்வாரியம் ஹாபிஸ்ட்டும் வச்சிருக்கணும். குறிப்பாக வந்து சிக்லெட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைடர்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சிக்லெட்ஸை பொறுத்தவரையும் ஒரு சில சிக்லெட்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்லெட்ஸ்லாம் நீங்கள் தனியாக பிரித்து வைக்கணும் அப்படின்னா ஒரு டேங்க்கில் வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி டிவைடர் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறமேட்டு கேஷுவல் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் டேங்க், அதாவது இப்போ ஃபுல் ஸ்பேஸை நீங்கள் வந்து திறந்து விட்டுடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து ஒரு 3 feet டேங்க். இந்த 3 feetல வந்து ஒரு ½ feetக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைடரில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஃப்ளவரான் இருக்குது. இப்போ மெயின் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து அரவானா, பாக்கு அந்த மாதிரி ஃபிஷஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏன் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற டிவைடர் கிளாஸை நீங்கள் எப்படி கட் பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் டேங்கோடைய பிரெத் வந்து 1 feetன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 1 feet பிரெத்துக்கு நடுவில் நீங்கள் டிவைடர் வைக்கணும் அப்படின்னா 1 inch, அதாவது 1 feetல 1 inch குறைச்சிக்கணும். அதாவது 11 inches நீங்கள் வந்து ஒரு கிளாஸ், நீங்கள் டிவைடர் கிளாஸ் நீங்கள் வாங்கினீங்க, கட் பண்ணி நீங்கள் ஹைட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் 2 சைடுமே நீங்கள் டிவைடர் வைக்கும்போது ½ inch இந்த சைடும் ½ inch அந்த சைடும் அது வந்து கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ இந்த 1 inch டினாமினேஷன் இருக்கு இல்லையா, இந்த டேங்கோட சைஸ் பிரெத்தில் வந்து 1 inch நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டினாமினேஷன் வந்து எல்லா டிவைடருக்கும் கரெக்டாக வரும்னு சொல்லலை. பட் மோஸ்ட்லி 99% எல்லா டிவைடருக்கும் இதே டினாமினேஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக செட் ஆகும். அடுத்து இந்த டிவைடர் பொறுத்தவரையும் ஒரு கிளாஸுக்கு நீங்கள் 4 டிவைடர் கன்ஃபார்மாக வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக ஸ்டிப் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டிவைடர் வைக்கிறதுனால என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாதுன்னா வாட்டர் வந்து இந்த சைடு வராது இல்லை அந்த சைடு போகாதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். டிவைடர் பொறுத்தவரையும் கீழே 1 inch கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், கன்ஃபார்மாக அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி கேப் இருந்துச்சுன்னா தான் வாட்டர் வந்து சர்க்குலேஷன் கீழே மேலே போயிட்டு வரும். அது இல்லாமல் இந்த சைடு இருக்கிற ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேஷுவலாக வந்து அந்த டேங்க்கில் வந்து என்ன மாதிரி வாட்டர் சர்க்குலேஷன் இருக்கோ அதே சர்க்குலேஷன் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிவைடர் நீங்கள் வைக்கும்போது ஃபில்ட்ரேஷன் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபில்ட்ரேஷனை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் இந்த டாப் ஃபில்டர் பார்க்குறீங்க இல்லையா, டாப் ஃபில்டர் வந்து ஒரு சைடு கீழே இருந்து சக் பண்ணும். அந்த மாதிரி சக் பண்ணி இன்னொரு சைட்லேருந்து வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த டேங்க்லேயும் அதே மாதிரி தான், இந்த சைட்லேருந்து சக் பண்ணுது. சக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபிஷஸோடைய வேஸ்ட்டும் வந்து அதுலேருந்து போகும். அதாவது மெயின் டிஸ்பிளே டேங்க்கில் இருக்கிற ஃபிஷஸோடைய வேஸ்ட்டும் இது வந்து சக் பண்ணும். ஸோ அதாவது கேப் இருக்கு இல்லையா, கீழே இந்த கேப்லேருந்து அந்த வேஸ்டஸ்லாம் வந்து சக் பண்ணி வாட்டர் வந்து இன்னொரு சைட்லேருந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ இந்த டாப் ஃபில்டரை தவிர்த்து நீங்கள் வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் வைக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பம்ப் வைக்கலாம். அதை தவிர்த்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் வைக்கும்போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். செட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸியாகவே பண்ணிடலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.